நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். வாங்க உங்களால் முடிஞ்ச அளவு ஃபுல்லாக எங்களுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்குங்க. நீங்கள் வந்து பார்த்து கலந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் எங்களுக்கு. ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக வீடியோ போடல, எல்லோரும் கேட்டுட்டு வரந்தீங்க. ரொம்ப எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க. நாங்கள்லாம் ரொம்ப நாளாக போடலை. இப்போ அதுக்காக தான் உங்களுக்காக தான் வந்தோம். இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம். எப்படி சொல்கிறதுன்னா, நம்மளாம் ரேண்டமாக அங்கங்கன்னா நாங்களாம் போய் தானே எடுத்துருக்கோம். சில இடத்துல வந்து அவங்களா தானே கூப்பிடுவாங்க. இப்போ எப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரைபர், அதுவும் யாருன்னே தெரியாது, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க வீட்டு சைடு இருக்கிற ஒரு ஃபுட்டை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மளை அப்ரோச் பண்ணி அவர் வந்து சைக்கிளில் கஷ்டப்பட்டு ரொம்ப லாங்லேருந்து எங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து வச்சுருக்கிறாரு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன், குருமாம்பேட்டு உள்ளே வந்தீங்கன்னா அன்னை காமாட்சி உணவகம். இந்த உணவகத்துக்கு தான் நம்ம அங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து எப்படின்னா ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக, ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஈஸியாக உணவுலாம் நல்லா போய் சேரணுன்றதுக்காக ரொம்ப ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க. ஃபுட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னு தம்பி சொல்லியிருக்காப்புல. இந்த ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கறதுக்கு தான் இங்கே வந்துருக்கிறோம். ரொம்ப வெயிட் பண்ணுவோன்னா கடகடன்னு ஃபுட்டுக்கு இறங்கிடுவோம். முட்டை தோசை, நார்மல் தோசை, இட்லி அதெல்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் காட்டுறேன். அந்த தம்பி யாருன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன், ஏன்னா நாங்கள் இப்போ தான் பார்த்தோம். தம்பி வா தம்பி. வணக்கம். வணக்கம். வாக்கிற தம்பி. இந்த தம்பி தான் நம்மளை வந்து கூப்பிட்டு வந்தாப்புல. தம்பி உங்கள் பேர் என்ன? விக்னேஷ். இங்கே இந்த ஏரியாவில் தான் இருக்கீங்களா? எங்கள் சேனல் பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சா? ரொம்ப தேங்க்ஸ். இவரால் தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம். ஸோ இவர் கூட தான் நம்ம இங்கே சாப்பிட போகிறோம். இந்த இடத்து பேர் என்ன தம்பி? அன்னை காமாட்சி உணவகம். இல்லை, இடம் ஏரியா வந்து அமைதி நகர். சூப்பர். இந்த இடத்துக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுட்டெல்லாம் வந்துருச்சு. பாருங்க, நிறைய வகைலாம் வச்சுருக்கிறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க பாருங்கள். ஃபுல் பாயிலு, ஆம்லேட்டு, முட்டை தோசை, அப்புறம் இட்லி. நம்ம ஜெரால்டுக்காக இது வந்து ஆஃப் பாயிலு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பஜ்ஜி, போண்டா, காரசாமியான நிறையெல்லாம் செய்கிறாங்க. மிளகா பஜ்ஜி, உளுந்த வடை, அப்புறம் முட்டை பஜ்ஜி இதெல்லாம் கூட போடுறாங்க. இதுக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், சாம்பார், 2 வகையான சட்னி இருக்கும்ல, கார சட்னி, தேங்காய் சட்னி. இது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக உங்களுக்கு வந்து மீன் குழம்பு வேறு கொடுக்குறாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதனால இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டேரெக்டாக ஃபுட்டில் போயிடுவோம். தம்பி சேர்ந்து சாப்பிடுவோம். இந்தா பஜ்ஜி சாப்பிட. ஸோ பஜ்ஜி சாப்பிடுவோம். பஜ்ஜிக்கு வந்து சட்னிலாம் வேறு கொடுத்துருக்குறாங்க. சட்னியோடு சேர்ந்து சாப்பிடுவோம். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். சேஸ் போடுமா? போட அப்படியே சேஸை போடுவோம். தம்பி சேஸ் கேட்குறாப்புல. பஜ்ஜி உங்களுக்குமா? இந்த சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்காய் சட்னியோட பஜ்ஜி நல்லா காமாக தான் இருக்குது. அடுத்து வந்து ரெட் சட்னியோட போவோம். பஜ்ஜி பார்த்திங்கன்னா வச்சுக்கிங்களேன்,
நல்லாவே வந்து வீட்டிலேருந்து மேக் பண்ணி போடுவாங்க தெரியுமா, கடையில் சாப்பிட்றதோட. ஸோ அந்த மாதிரி இன்னும் கூட நல்லா மொறுமொறுனே இருக்குது பாருங்கள். பிக்கும் போது இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்லாம் எப்படி தம்பி இருக்குது? சூப்பராக இருக்குல்ல. அந்த தம்பி இப்போ தான் தெரியுது எதுக்கு வந்து ரொம்ப லாங்கிலேருந்து நமக்காக கூட்டம் வந்தான்ட்டு. நான் வந்து ரெகுலராக இங்கே சாப்பிடுவேன். சாப்பிடும்போது இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி நம்ம சேனலில் நிறைய வீடியோலாம் பார்த்துட்டு ஸோ இங்கே வந்து எடுங்க ப்ரோ, இங்கே இந்தமாரி ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபுட்டெல்லாம், ஸோ அதனால் வந்து எடுங்க ப்ரோ அப்படின்னா. இப்போ தம்பி சொன்ன மாதிரியே வேறு லெவலில் இருக்குது. நம்ம வந்து இப்போ மெயின் டிஷ்ஷுக்குள்ள போயிடுவோம். ஃபஸ்ட்டு இட்லி இருந்து ஆரம்பிப்போம். அப்படியே ஸோ இட்லிலாம் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கா. இது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா குஷ்பு இட்லி. ஸோ நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்றோம். இங்கே மெயினான விஷயம் என்ன தெரியுமா, விறகடுப்பு. விறகடுப்பு ஏன் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன்னா, கேஸ் அடுப்பில் சாப்பிட்றதோட விறகு அடுப்பில் சாப்பிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், அதோடய டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி ரொமான்டிக்காக இருக்கும்னு வச்சுக்கிங்களேன், அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விறகடுப்பில் சாப்பிட்டோன்னா அந்த புகையில் வருது தெரியுமா, அதனால் குக்காரனால் கொஞ்சம் லைட்டாக ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. அதனால் பழைய காலத்தில் நம்ம பாட்டி தாத்தாலாம் வந்து அந்த அளவு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலானது தான். என்ன தம்பி சாப்பிட மாட்டேன், வயிறு ஃபுல்லாக இருக்கா? தம்பி இப்போ தான் ஒரு ரவுண்டு போய்ட்டு வந்தோம்ல. இட்லி தரமாக இருக்கு. முட்டை தோசை பிரியர் ஜெரால்டு தான் இறக்க வேண்டியது, ஆனால் தம்பி மிஸ் ஆகிட்டப்பில். முட்டை தோசைக்கு எனக்கு எப்பவுமே கார சட்னி தான். தம்பி உனக்கு ஒட்டுக்கு தம்பி. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த தோசை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு 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 எக்கு தான் ஒரு ஒரு தோசைக்கு. ஸோ அந்த எக்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு போட்டிருக்காங்க. அதில் வந்து அந்த பெப்பர்லாம் போட்டு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு நிறைய தர அளவுக்கே இருக்குது. அந்த ஒரு ஸ்மெல்லாம் இருக்கும்ல, முட்டை தோசைலாம் சாப்பிட்டீங்க வெளியெலாம் சாப்பிட்டீங்கன்னா அந்த ஒரு ஸ்மெல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எதுவுமே ஒரு டேஸ்ட் இல்லை. அந்த மாதிரி ஒரு சிங்கிளான ஒரு இடத்துல இல்லாமல் லேயர் ஃபுல்லாகவே அந்த எக்கை வந்து ஃபுல்லாகவே போட்டிருக்குறாங்க. எக்ஸ்ட்ராவாக பெப்பர் பிரி இருக்கலாம், பெப்பர் வேறு தூக்கலாக போட்டிருக்காங்க. இப்போ தம்பி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், அண்ணன் ஆம்பளை எடுத்துக்க போகிறேன், நீ ஃபுட்பால் எடுத்துக்க போகிற. நீ இப்போ ரிவ்யூ ஆகிட்ட, ஃபுட்பால் சாப்பிட்டு நீ இப்போ ரிவ்யூ சொல்கிற, ஓகேவா? ஆம்லேட் எடுத்துக்கின்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு ஆம்லேட் ஒரு கடி கடிப்போம். ஆம்லேட் வந்து லைட்டாக ஸ்பைஸியாக இருக்குது. என்ன விஷயம்னு வச்சுங்களேன், ஆம்லேட் அடிக்கும் போதே வந்து லைட்டாக மிளகாத்தூள் போட்டுருக்காங்களாம்மா. போட்டு அவரை சேர்த்து அடிக்கும் போது எக்ஸ்ட்ரா வருங்க. மேலே பச்சை மிளகா வேறு எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க. இந்த ஆனியனு அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக போடாமல் நமக்கு வந்து ஒரு அஃபோர்டபுளில் வேறு லெவலில் இருக்குது. மெயின் என்னன்னு வச்சிங்களேன், பெப்பர் அப்படி மழைச்சாரல் மாதிரி தூவி வேறு லெவலில் நம்ம கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஃபுட்பால் தம்பி போகிறப்பல பெப்பர் தூக்கலாக இருக்குது, உப்பு கரெக்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குதா? நீ சொன்னதுக்காக உனக்காக நான் வந்து லைஃப் டைமில் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபுட்பால் எடுக்கிறேன். ஃபுட்பால் வந்து சூப்பராகவே இருக்குது. சட்னியோட வேறு சாப்பிட்றேன். அதெல்லாம் கண்டுக்காதீங்க, நாங்கள் வந்து வேறு லெவல் ஃப்ளேவர்ஸு. ஸோ எது கிடச்சாலும் வந்து பூந்து விளையாடிடுவோம். மெயினாக ஐட்டம் இருக்குது. ஐட்டம் தம்பி நீங்கள் ஆப்பாயில் சாப்பிட்றியா? பெருந்தன்மையாக சொல்கிறாப்புல. உங்களுக்கு தெரியும் ஆப்பாயில் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக தான் சாப்பிட முடியும். நான் வந்து ஜெரால்டு மேக்கோட ரசிக்கிறேன். ஸோ எப்பவுமே சூப்பராக தான் சாப்பிடுவோம். என் ஃபேவரட் வேறு இப்போ கட் பண்ணிங்கன்னா நான் ஃபுல்லாக சாப்பிட்டு வரேன். Get the man with the plan right here. ஜெரால்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆம்லேட் சாப்பிட்றதே ஒரு தனி அழகு. எங்கள் கூட உட்காந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சுட தான் சாப்பிடுவேன்னு சொல்லி எங்கள் பாருங்க அவருக்கும் தனியாக இலையெல்லாம் கட் பண்ணி யாரும் எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம தம்பி சொன்னான்ல ஜெரால்டு வீடியோ தான் பார்த்துட்டு ஜெரால்டு தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. ரசிகர்களை கூப்பிட்டு சேர்த்துட்டாரு, முடிச்சிட்டாரு, கிட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டாரு. எல்லாருக்கும் வணக்கம். சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நம்ம அக்கா தான் வந்து இந்த கடை ஓனரு, சூப்பராக சமைச்சிருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து தொழில் ரகசியம்லாம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் கேட்கலான்னு தான் வந்திருக்கிறேன். என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து ஐட்டம் சொல்கிறத விட அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு நிறைய ஐட்டம் வச்சுருப்பாங்க. ஸோ எப்படிலாம் என்ன பண்ணுறாங்கலாம் கேட்போம். அக்கா வணக்கம், அவங்க பேருக்கா? வணக்கம்ப்பா, என் பேர் வசந்தி. சூப்பர்க்கா. சாப்பிட்டாங்க, எல்லாம் ரொம்ப திருப்தியாக இருந்தது. என்னதான் இருந்தாலும் வெளியே சாப்பிட்றதோட இங்கே சாப்பிட்றது தான் வந்து திருப்தி, எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரொம்ப நன்றி. அருமையான ஒரு ஃபுட்டு. ரொம்ப நாளாக வெளியே சாப்பிடாம இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்களே வீடியோ பண்ணுறோம். திருப்தியாக இருந்தது.
என்னென்னலாம் ஸ்பெஷலாக பண்ணுறீங்க? காலையில் டைமில் வந்து டிஃபன் பூரி போடுறோம், இட்லி போடுறோம், தோசை, முட்டை தோசை. காலையிலேயும் ஆம்லெட் ரெடி பண்ணி தருவோம். காலையில் போடுறோம், மதியம் வந்து சாப்பாடு ஆர்டர் 2 பேரில் செஞ்சு தருவோம். ஃபோன் பண்ணிவிடுவாங்க, யார் யாருக்கு என்னென்ன சாப்பாடுன்னு சொன்னாங்க, நாங்கள் அதுமாரி செஞ்சு ஆர்டர் எங்கே இருந்தாலுமே கொடுத்துருவோம். எங்கே இருந்தாலும் கொடுப்போம். பாண்டி ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, வடை பாயாசம் எல்லாமே அப்பளம் எல்லாமே ரெடி பண்ணி ஆர்டர் பண்ணி தருவோம். சூப்பராக பண்ணுறீங்க. மெயினான விஷயம் என்னென்னா இவ்வளோ ஃபுட்டு எல்லாருமே தராங்க. எப்படி இந்த கம்மி ரேட்டில் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது? கம்மி ரேட்டில் இது எல்லாம் நாங்கள் வீட்டிலே தயாரித்து நாங்கள் ரெடி பண்ணுறோம். எங்களுக்கு இது வந்து பெரிய இதாக தெரியல, எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணி சேவை செஞ்சு நாங்கள் எல்லாருக்கும் சேவை பண்ணுறோம். சேவையாக செய்கிறோம். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னதானம் மாரி ரெடி பண்ணி தரோம். அதெல்லாம் வேற செஞ்சு கொடுக்குறோம். இட்லி ரெடி பண்ணி 75 பார்சல் ரெடி பண்ணி தந்து அனுப்புகிறோம். எல்லாம் கொடுத்துட்டு வராங்க. இந்த கடை ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆச்சுக்கா? இது வந்து 2 மாதம் ஆக போகுதுமா. இப்போ லாக்டவுனுக்கு இந்த மாதிரி லாக்டவுன் ஆமாம் இப்போ தான் போட்டோம் நாங்கள். லாக்டவுனுக்கு சூப்பர், தேங்க்யூ, நல்ல விஷயம். நமக்கும் அப்படிதான் பையன் வந்து இந்த மாதிரி பார்த்துட்டு தான் சொன்னாப்ல. ஆமாம், பிள்ளைங்க வந்து எல்லாம் சாப்பிடுவாங்க, நல்லா இருக்கும். நைட்டில் வந்து மீன் குழம்பு எல்லாமே, இட்லி போண்டா வடை எல்லாம் போடுறோம். முட்டை தோசை. வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா புதுசாக ஏதாவது போட போறீங்களா? கோசு போண்டா போட போகிறோம், உருளைக்கிழங்கு போண்டா இதெல்லாம் போடலான்னு இருக்கோம். நாங்கள் வந்து எல்லாம் கம்மியான ரேட்டு தான் போடுறோம். முட்டை தோசை 10 ரூபா தான் போடுறோம், ஆம்லேட்டும் 10 ரூபா தான் போடுறோம். 5 இட்லி 20 ரூபாய்க்கு தரோம், 4 பூரி 20 ரூபாய்க்கு தரோம். எல்லாமே நாங்கள் கம்மி ரேட்டில் தான் தரோம். இந்த ரேட்டெல்லாம் நாங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டதே இல்லை, இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமு. உண்மையாக முட்டை தோசை வந்து முட்டையே 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க, தோசையோட சேர்த்து 10 ரூபா வைங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. மெயினாக நான் இப்போ இந்த கடைக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஏன்னா எப்படி நீங்கள் வந்து இந்த கஸ்டமர் இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க? பண்ணுறதுனா இந்த கடை ஸ்பெஷல் வந்து மீன் குழம்பும் கார சட்னி தான். மீன் குழம்பும் கார சட்னி தான் இங்கே ஸ்பெஷலாக இருக்கு. சாப்பாடு இட்லி தோசை, இட்லி மீன் குழம்பு வேற லெவலில் இருக்கும். ஆமாம் ஆமாம், வேற லெவலில். மீன் குழம்பு கார சட்னிக்காக இங்கே வருவாங்க நிறைய பேர். பார்த்துங்க, மீன் குழம்பு பெரியெல்லாம் அக்காட்ட வந்துருங்க, சாப்பிட்டீங்கன்னா இந்த இடத்த விட்டு போக மாட்டீங்க, அந்த அளவுக்கு ஸ்பெஷலாக தரமாக செஞ்சு தருவாங்க. சூப்பர். இது என்ன, நாங்கள் வீட்டில் எல்லாமே நாங்களே ரெடி பண்ணுறோம். கடையில் வந்து எந்த இதுவும் நாங்கள் கலக்காமல் எல்லாம் நாங்கள் இதாக பண்ணி நாங்கள் ரெடி பண்ணி தரோம். ஆமாம், ரெடி பண்ணி தரோம். அதுதான் ஒரு இது. நாங்கள் வந்து எல்லாம் பிள்ளைங்க எல்லாமே நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி இதை வந்து நாங்கள் செஞ்சு ஒரு நம்ம காசுன்னு இது இல்லை. பிள்ளைங்க லாக்டவுனில் எல்லாம் வெளியிலேருந்து வந்து இங்கே தங்கியிருக்காங்க. அதனால சரி நம்ம செஞ்சு கம்மியாக போடும் சொல்லிட்டு நிறைய பேர் வந்தாங்க, வந்து சாப்பிட்டு. இப்போ ஒரு 2 நாளாக பிள்ளைங்க எல்லாம் வெளியில் போயிருக்காங்க, லாக்டவுன் முடிஞ்சிருச்சு இல்லை, இப்போ மறுபடியும் எல்லாம் வருவாங்க. கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டுக்கு இந்த ப்ரைஸுக்கு எல்லாருமே கண்டிப்பாக ரெகுலராக வருவாங்க. இதை பாருங்க, இதை பார்த்துட்டு எல்லாம் கண்டிப்பாக கலந்துக்கணும். வாங்க, நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். வாங்க, உங்களால் முடிஞ்சவளவு பிள்ளை எங்களுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்குங்க. நீங்கள் வந்து பார்த்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் எங்களுக்கு. நன்றி, வணக்கம். மறக்காம அக்காக்காவது இந்த இடத்துக்கு வாங்க. ஸோ அக்கா சூப்பராக பேசினாங்கல்ல, வேறு லெவலில் நம்ம சொன்னாங்க. ஸோ அந்தமாரி தான் எல்லோரும் வந்து இந்த இடத்துல சாப்பிடுங்க. முக்கியமாக என்னென்னா நம்ம சப்ஸ்கிரைபர் விக்னேஷ் அவர் சொன்னால தான் இந்த கடைக்கு வந்தோம். இதே மாதிரி தான் நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ஏதாவது கடை இருந்ததுன்னா சொல்லுங்கள், நாங்கள் எல்லாத்தையும் வந்து சப்போர்ட் பண்ணுறோம். அந்த ஏரியாவில் வந்து ஃபுட் வந்து சாப்பிட்ட போது ரிவ்யூ சொல்கிறோம். ஸோ அக்காக்காக மறக்காமல் இந்த இடத்துக்கு வாங்க. ஏன் சொல்கிறேன்னா மெயினாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு இவ்வளோ ஃபுட்டு காட்டணும் தெரியுமா? இந்த ஃபுட்டெல்லாம் சேர்த்து எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 400 500 இல்லை 50 ரூபா தான். ஜஸ்ட் 50 ருபீஸ் தான் எல்லாமே முடிஞ்சுது. ஒரு ஃப்ரெண்டு வந்து இப்போ அந்த பையன் சொன்னது கூட அப்படி தான், ஒரு 7-8 பேர் வந்து சாப்பிட்டா கூட ஒரு 700 200 100 இவ்வளோ தான் ஆகும். ஸோ மனசார சூப்பராக சாப்பிட்டு போகலாம். மெயின் விஷயம் என்னென்னா ஹோட்டலில் கலக்கிற மாதிரி எதுவுமே அந்த அஜினோமோட்டோஸ் சில இதெல்லாம் கலக்கிறதில்ல. எல்லாமே வந்து வீட்டு முறையில் நமக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஹெல்த்தியாக செய்கிறது தான் செய்கிறாங்க. ஸோ வந்து நீங்களும் இங்கே திருப்தியாக சாப்பிடுங்க. லொக்கேஷன்லாம் கேட்கவே பாருங்கள், மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் ஃபோன்பேலாம் வேறு இருக்குது. எப்படின்னா இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அவங்க இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்கம்மா. ஸோ அவங்களாம் வந்து ரெகுலராக சாப்பிட்ருக்காங்க, அதுக்காகவே வந்து ஃபோன்பேலாம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.